ஹலோ கைஸ், நான் உங்கள் கேமர். இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்னா ஓஜி மிஷின் மேட்ச் பார்த்தோம். அதாவது நம்ம இப்போ என்ன சொல்கிறது பாருங்க. அதாவது நம்ம ஓஜி வந்து பார்ட்டி வச்சுருந்தாப்புல, ஹவுஸ் பார்ட்டி. அந்த மிஷின்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பக்கத்தில் எல்லா மிஷினும் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் பேலன்ஸ் இந்த சி மிஷின், அதாவது போலீஸ் மிஷின் தான் இருந்துச்சு. சரி, இதையும் பண்ணிடலாம் தான் வந்தோம். இது என்ன மிஷின் பார்த்தீங்கன்னா ஒரு பில்டிங், ஒரு கிரானைட் மாதிரி எப்படி பெட்ரோல் பம்ப் ஒரு இடத்துல இருக்கும். அதை ஃபஸ்ட் நம்ம போயிடுவோம். எடுத்துகிட்டு ஒரு கேங்கை ஒரு வீட்டை கொளுத்தி விட சொல்லுவாங்க. அதுக்காக தான் போய்ட்டுருவோம். புதுசாக ஜன்னல்லாம் ஓப்பன் ஆகிருக்கு. இதை அப்புறம் வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம அதை போய் பெட்ரோல் பம்ப் ஃபஸ்ட் எடுப்போம். ஏன்னா இந்த சைட்லாம் பக்கத்துலாம் இருக்குது. போலீஸ் ஸ்டார் போட்டனால பின்னாடியே துவச்சுறாங்க. அது வேறு கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. வர்றப்போ தெரியாமல் சைடில் வந்துட்டுருவீங்களா பார்க்காம விட்டு ஏற்றிட்டோம். அதில் நான் ஸ்டார் வந்துட்டு அதுக்கு நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கலாம். மறந்தாமல் ஒரு லைக்கை தட்டி விட்டு பாருங்கள். அந்த வந்தாச்சு அடுத்தது. இதுதான் ஸ்டேடியம் தானா. இப்போ அடுத்த மேப்பில் மஞ்சள் ஒன்று நம்பிக்கா அங்கே பண்ணிடலாம். பாருங்க, பைக்கே எடுத்துகிட்டு வருவோம். தலைக்கு எவ்வளோ தில்லு பத்தியா? இவங்க வர நமக்கு சாதகமாக தான் இருக்குது. பைக் காரில் வச்சு இதில் கொண்டு போக முடியாது. பைக்கில் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸ்பீடாக வந்துடலாம். இப்போ சொன்னேன் நேராக போடுவானா வரான். போலீஸுக்காக தான் இந்த மிஷினை அட்டன் பண்ணுறோம். அப்படின்னு உங்களை போலீஸ் இருக்குது. இந்த சைடாக நினச்சிது இந்த மஞ்சள் ஒரு துண்டாக தலையில் அடியிருப்பேன். அந்த கேங்க நம்பர் தான். அந்த வீட்டை காலி பண்ண போகிறோம். கொடுத்துடலாமே. நான் ஏன் வரேன். இது ஃபஸ்ட்டு பக்கத்தில் உள்ள இவங்கெல்லாம் ஃபஸ்ட்டு முடிச்சிட்டோம்னா அடுத்து நமக்கு ஈஸியாக இருக்கும் வேலை. எல்லோரும் ஃபஸ்ட்டு போட்டு வெளியிடும். பின்னாடி ஆணிப்பாங்க. ஆணிலும் போட்டுவிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பெஸ்ட்டெல்லாம் இருக்குது. எழுத்து வரைஞ்சவருக்கு எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஜன்னலுக்கு நேரம் ஒவ்வொரு பம்மாந்துக்கு வரணும். அது மாதிரி கரெக்டாக பொண்ணு ஜன்னலுக்கு நேரம் வச்சு கொஞ்சம் கிட்ட நீ கரெக்டாக போட்டிங்கன்னா இதாகும். அதுக்கும் திருப்பி போகிற மாதிரி இருக்கும். ஆனால் ரொம்ப கிட்ட போவாங்க, மேலே வந்துடும். இது கஷ்டமாக இருக்குன்னா அந்த இதை எடுத்துருங்க. சாப்பிட இந்த லாங்கி மிஷின் மாதிரி இருக்கும். என்னன்னா இதெல்லாம் வேலை ஈஸியாக முடிஞ்சுன்னு. ஆனால் கிட்ட கண்ணு சுட்டாங்க. வச்சு எழுத்து குறைஞ்சிட்டு பாருங்க. இவங்க தான் கொஞ்சம் போட்டு விட்டுருவோம். அப்புறம் பின்னாடி நம்ம தொல்லையாக இருப்பான். எல்லாரும் காலி பண்ணுறாங்க. அப்புறம் எங்கேயும் வராங்கல்ல. இந்தன்றது இன்னும் ரெண்டு தான். இதை பாதி எழுத்து குறைஞ்சி வச்சேன். என்னடா சேர்த்து குறைஞ்சிட்டுனா அதுக்குள்ளே ஃபுல் ஆகிட்டுன்னு பார்க்காதீங்க. இந்த இடத்துல ஒரு சீட்டை போட்டாச்சு. அவ்வளோதான், எல்லாத்தையும் காலி பண்ணியாச்சு. முடிஞ்சிச்சு நினைக்கிறேன். இது யாராது? அடுத்து இவங்க தான் காப்பாற்றணும். இவங்க தான் நம்ம கேஸ் நினைக்கிறேன். மாடியில் தான் நிற்காங்க. மாடியில் போகிறதுக்கு முன்னாடி என்கிட்ட கிச்சனில் பார்த்தீங்கன்னா இப்போ கையில் வச்சுக்கணும் டாக்டர் மணி ஒன்று இருக்கும். அதை போய் ஃபஸ்ட்டாக எடுத்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எப்படியும் திருப்பி மேலே போய்ட்டு கீழே இறங்கி வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அதை எடுத்தால் தான் நெருப்பு அணைக்க முடியும். இது வீட்டை கொளுத்தாமே இருந்துக்கலாம் நீங்கள் கேட்கலாம். ஆனால் நீங்கள் வீட்டை தான் கொளுத்த சொன்னீங்க. ஃபஸ்ட்டு காப்பாற்றிட்டு அடுத்தது கொளுத்திக்கலாம். ஃபஸ்ட்டு மேலே வந்தீங்கன்னா அப்புறம் திருப்பி கீழே போகிற மாதிரி இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வந்துடுவேன். முடியா உங்களுக்கு சரியாக இது பண்ண முடியல. அதை யூஸ் பண்ண தெரியல. வேறு ஒன்றும் இல்லை. இப்போ அனுப்பிடுவோம். எப்படியும் அனுப்பிச்சாச்சு. அவ்வளோதான். பில்டிங்லாம் ஐடியா இருந்துச்சு. நெருப்பு தானே விழுந்துட்டோம். கொத்தனார் சரியில்லைன்னு நினைக்கிறேன். அதான் இதில் காசு இருக்கும். உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா எடுத்துக்கலாம். நீங்கள் அவ்வளோதான். இது அதே மாதிரி
நினச்சி கீழே போனதான். ஃபஸ்ட்டு வர வரலாம் நெருப்பு இல்லை, வர வர எல்லாம் பற்றிக்கிட்டேன். பில்டிங் கிட்டே இதுல வீட்டுக்கு போக வேண்டியதான். இது டைம் இல்லை, அதனால் நீங்கள் பொறுமையாக பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அணங்கி தொலை முடியுது. அதோட அந்த பாக்ஸ் வந்து அன்லிமிட்டட் தான், எவ்வளோ வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பார்த்துருக்கேன்னு நினைக்கிறேன், கரெக்டாக விட்டோம். இந்த சைடு இறங்கிட்டு காப்பாற்றிட்டு போயிடும். வச்சுட்டு அப்படியா நம்மளே வீட்டை கொடுத்துட்டு நம்மளே அணைச்சிட்டு போய்ட்டுருவோம். வந்தாச்சு, இல்லை பாத்ரூமு வீட்டு பாதை இருக்கு. இந்த சைடு தான், இங்கிட்டு தான், இந்த சைடாக இருக்கலாம். இங்கேயும் காசு இருக்கு. அதில் எல்லா இடத்துலையும் காசு. அதான் டோர் ஓப்பன் ஆகிட்டு நம்மளால காணும். காப்பாற்றியாச்சு. இப்போ நம்ம இதில் வந்து வீட்டில் விடணும். எங்கள் வீடு எங்கே இருக்குன்னா நம்ம வீடு முன்னாடி தான். ஒரு பைக் எடுத்துருவோம், அப்போ அங்கே தான் இருக்கும். ஓகே, வண்டியில் ஏறியாச்சு, போக வேண்டியதான். இந்த வீடியோ மட்டும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிக்கிறேன், ஆனால் ரொம்ப தூரம் போகிற மாதிரி இருக்குது. அதனால் இல்லை, இன்னும் ஸ்கிப் பண்ணாமல் போடணும்னா கம்மி பண்ணுங்க, அப்படியே போகிறேன். அதெல்லாம் ஒரு நம்மளால் ஒன்றா வீட்டில் ஆகிட்டாச்சு. நம்ம கேர்ள் ஃப்ரெண்ட் இதோட இந்த மிஷன் முடிகிறது. இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, நாளைக்கு வீடியோவில் பார்ப்போம். பாய்.